கன்னியாகுமரி அருகே காலி செய்ய மறுத்த நகைக்கடையின் முன்பாக இடத்தின் உரிமையாளர் கற்களை கொட்டியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியில் முகமது ஃபக்ருதீன் மற்றும் சத்தியன் இவர்கள் இருவரும் நகைக்கடை வைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் சிவாஜி இருவரையும் கடையை காலி செய்ய சொல்லியுள்ளார். ஆனால் 2 மாத அவகாசத்திற்கு பிறகும் இருவரும் காலி செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இடத்தின் உரிமையாளர் சிவாஜி கடையின் முன்பாக கற்களை குவித்துள்ளார். மறுநாள் வந்து பார்த்தபோது கற்கள் கொட்டிய நிலையில் கதவு உடைந்திருப்பது கண்டு சத்தியன் ஃபக்ருதீன் இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக தகவல் அளித்ததன் பேரில் குமரி கோட்டாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனாட்சிபுரத்தில் வந்து நாகடை 9 வருஷமா நடத்தி வந்துட்டு இருக்கிறேன். இந்த பில்டிங் ஓனர் வந்து மிஸ்டர் சிவாஜி. அவர் இந்த கடையை காலி பண்ணி கேட்டார். நான் டைம் கேட்டேன். டைம் கேட்குற பட்சத்தில் டைம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் வந்து அதிகபட்சமாட்டி எனக்கு எத்தனை பில்டிங் இடம் இருக்கிறதுனால நான் வந்து கெட்டி போயிடுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவர் என்ன சொன்னாருன்னாக்க, எனக்கு இச்சமே எனக்கு பில்டிங் காலி பண்ணி எனக்கு பணம் வேணும்னாரு. அதை சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கடைக்கு முன்னால் பெரிய பாறங்களுக்குலாம் அடிச்சு போட்டு கடை சட்டரை உடச்சி ஈபி லைனை கட் பண்ணி போர்டை தூக்கிட்டு இதே முந்தானத்து நடந்துச்சு.